நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவகிரகத்தில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்ர நிவர்த்தி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகம் அப்படின்னா குரு பகவானை சொல்லுவாங்க. குரு பகவானோட அருள் இருந்தால் எல்லா விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் நடக்கும் அப்படிங்கிறது தான் காலம் காலமாக நாம் எல்லாருமே அனுசரிக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது. அப்போ குரு அருள் அப்படிங்கிறது எதுக்காக இருந்தாலும் அவசியமான ஒரு தேவை அப்படிங்கிறது. இப்போ குரு பகவான் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா மேச ராசியில் செவ்வாய் பகவானோட வீட்டில் வக்கரமாகி பலமிழந்து போயிட்டாரு. இப்போ குரு பலமிழந்து போயிட்டாரு அப்படிங்கிறப்ப அவரோட பார்வைக்கும் பார்த்தீங்கன்னா பலம் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிருந்தது. இப்போ சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைகிறாரு. மேசராசியில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைகிற குரு பகவான் தன்னோட பார்வையால் தன்னோட 5ஆம் பார்வையா சிம்ம ராசியவும் 7ஆம் பார்வையா துலா ராசியவும் 9ஆம் பார்வையா தனுசு ராசியவும் பார்க்குறாரு. இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி பலமடைகிறதால என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசிக்கு குரு பகவான் விரயஸ்தானத்தில் இவ்வளவு நாளாக வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இப்போ அவர் பலமடைஞ்சு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்து அவருக்கு பலம் இல்லாமல் போயிருந்தது. அப்போ ஏகப்பட்ட செலவுகள் அப்படிங்கிறதும் இருந்திருக்கும். இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகி பலம் அடைகிறப்ப இன்னும் கூடுதல் செலவு அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதோட குரு பகவான் உங்களோட ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி, உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, அஷ்டம லாபாதிபதி. அப்படி இருக்கிற குரு பகவான் வக்கரம் அடைஞ்சி இவ்வளோ நாள் இருந்தது அப்படிங்கிறது இப்போ பலமடைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே விதமான நிலைப்பாடு அப்படிங்கிறது தான். இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் உச்சத்தில் இருக்கும். சரி, இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்ச குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாபாதிபதி விரயஸ்தானத்துக்கு வரும்போது சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத அதிகமாக கொடுப்பார். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி குடிபோகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வீடு கட்டுறதுக்கான வேலை அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக செஞ்சிடலாம். மிக அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஏதோ சின்னதாக அவங்கவுங்க வசதிக்கு தக்கன மாதிரி ஒரு பெரிய மாட மாளிகை பெரிய கோபுரம் வச்ச வீடு அப்படின்னு இல்லாமல் ஏதோ அவங்கவுங்க வசதிக்கு தக்கன மாதிரி ஒரு வீடு அப்படிங்கிறத உருவாக்கி கொடுத்துருவார். அந்த அமைப்பை குரு பகவான் செய்வார். அதே மாதிரி சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதையும் குரு பகவான் கொடுப்பாரு. அப்போ இந்த விரயஸ்தானத்தில் குரு பலமடைஞ்சிருக்கிற நேரம் அப்படிங்கிறது பயப்பட வேண்டியதில்லை, சுப விரய செலவுகள் கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணுமா, திருமணம் செய்யலாம். நல்ல வரன் அப்படிங்கிறது உடனே அமைஞ்சிரும். ஒரு 10 பவுனம் போடுறோம் 20 பவுனம் போடுறோம் அப்படின்னு போட்டு திருமண வேலைகள் அப்படிங்கிறத செய்யலாம். ஒரு பக்கம் விரைய செலவானாலும் அது மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செலவாக தான் இருக்கும். அதனால் அச்சப்பட வேண்டியதில்லை. மறுபக்கம் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் பலமடைகிறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கையை மீறி செலவாகுதே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோன்னா கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி ஒரு திருமணமோ இல்லை ஒரு வீடு கட்டக்கூடிய வேலைகளோ செஞ்சோன்னா நாம் ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்போம். ஒரு 10 லட்ச ரூபாயில் ஒரு வீட்டை கட்டி போடுவோண்டா அப்படின்னு. அது அப்படியே ஒரு 15 லட்சத்துக்கு போவோம். வீட்டில் இருக்கிற நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சு மேற்கொண்டு சுற்றி கடனை வாங்கி தான் அதை கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் இது ஒரு முதலீடு தான் அப்படிங்கிறதால அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சனி தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன கடன் வாங்கினாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு தொழிலில் வளர்ச்சியை கொடுத்துருவார். அதனால் 10 ரூபா கடன் வருதே அப்படின்னு நீங்கள் இந்த நேரத்தில் பயப்பட வேண்டியதில்லை, கவலையே பட வேண்டியதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த குரு வக்கர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான். மறுபக்கம் குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4, 6, 8 இந்த 3 வீட்லேயும் விழுவுது. அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்படிங்கிறதால பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே வராது. கொஞ்சம் ராத்திரியில் படுத்தா என்னடா இது இவ்வளோ கடன் வாங்கிட்டோமே இதை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற சிந்தனையில் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கும். இதை என்ன பண்ணலாம், இல்லை நாளைக்கு செலவுக்கு பணம் வேணுமே, நாளைக்கு வீடு கட்ட ஆள் வருமே, இல்லை நாளைக்கு கல்யாணம் வர நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, பவுன் எடுக்கணுமே, ஒரு பாத்திர பண்டம் வாங்கணுமே அப்படிங்கிற கவலை இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களோட ராசிக்கு 6ஆவது வீட்டையும் குரு தான் பார்க்குறாரு. 6 அப்படிங்கிறது கடன் ஸ்தானம், ருணரோக சத்துருஸ்தானம், கடன் நோய் பகை எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இதில் குரு பகவானோட பார்வை விழுது அப்படிங்கும்போது கடன் அடைக்கிறதுக்கு வழியும் கொடுத்துருவார். ஒரு பக்கம் கடன் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அந்த கடன் தீர்றதுக்கான வழியவும் குரு பகவானே செஞ்சிருவார். அப்படிங்கிறதால
பெருசாக நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ராசிக்கு 4வது வீட்டில் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது உங்களோட உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. சுகஸ்தானம் வலுவடையுது. தாயார் உங்களுக்கு பெரிய ஆதரவாக இருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு 10 ரூபா பணம் வேணும்னாலும் பெத்த தாய்கிட்டயோ இல்லை தாய் வழி உறவுகள்கிட்டயோ போய் கேட்டோம்னா உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகள் அனுசரணையாக இருப்பாங்க. அதுமாரி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி பெருசாக எதிரிகள் அப்படிங்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. நோய் நொடி அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அடகு வச்ச நகைகள்லாம் வருங்காலத்தில், அதாவது ஜனவரி கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுட்டு வந்துடலாம். பெரிய அளவில் எந்த பாதிப்புகளும் இருக்காது. பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார்ல. ஒரு பக்கம் காசு செலவாகிட்டே இருந்தாலும் அந்த செலவு பண்ண காசை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பக்கம் வழியை கொடுப்பாரு. அப்போ சாதாரணமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க ஒரு ப்ரமோஷனில் 10 ரூபா சம்பளம் கூட வாங்கலாம். இல்லைனா பெரிய நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அதை எடுத்துக்கிட்டு 10 ரூபா சம்பளம் கூடுதல் வாங்கி போகலாம். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் இந்த காலகட்டத்தில் செஞ்சு பார்க்கலாம். இப்படி ஒரு பக்கம் செலவை கொடுத்தாலும் மறுபக்கம் காசு பணங்கிறத குரு பகவான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதுமாரி ராசிக்கு 8ல் குரு பார்வை, அதாவது அவரோட வீட்டை அவரே பார்த்துக்கிறாரு. தனுசு ராசி குரு பகவானுக்கு சொந்த வீடு. உங்களோட ராசிக்கு 8வது வீடு. அதையே குரு பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களோட எதிர்கால திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, நான் இதில் ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி ஒரு திட்டம் போட்டேன், இப்போ அது வெற்றியை நோக்கி தான் முன்னேறிக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும். சரி, ஒரு மன தைரியம் இருக்குது, எது வந்தாலும் பார்த்துக்கோண்டா அப்படின்னு கலங்காத ஒரு மனத்தையும் குரு பகவான் கொடுப்பாரு. இதே காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் கேது இருக்கார். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். இதையும் நம்ம பார்க்கணும். லாபத்தில் இருக்கிற ராகு கொஞ்சம் நம்ம உழைக்காமலே வருமானம் அப்படிங்கிறத கொடுத்துருவாரு. இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம திட்டமிடாத செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இங்கேருந்தெல்லாம் பணம் வருமா அப்படின்னு நாம் யோசிச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு 10 ரூபா வருவாய் அப்படிங்கிறது வரும். ஆச்சரியத்தை கொடுக்கும். மறுபக்கம் பூர்வ புண்ணியத்தில் கேது இருக்கும்போது தாய் தந்தையர் வழியில் ஆதரவு இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்குற வகையில் நடந்துப்பாங்க. நம்ம பிள்ளைங்களை நினச்சி நம்ம பெருமைப்படலாம். அந்தளவுக்கு அவங்களோட கல்வியாக இருந்தாலும் சரி, அவங்களோட நடத்தை நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பொறுப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைங்க கூட பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தான். அதோட சனி பகவானும் தொழில்ஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது தொழிலும் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் முயற்சிகளை மட்டும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அதை தூக்கி போட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு முன்னுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்காரு அப்படிங்கிறதால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் முறையாக கடைபிடிங்க. அமாவாசை விரதங்களை செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத மாதத்துக்கு ஒரு தடவையாவது செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம். இல்லை குலதெய்வ கோவில் தொலைதூரத்தில் இருக்க மாதம் போக முடியலன்னா குலதெய்வ புகைப்படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம். இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க. சாலையோரத்தில் இருக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க. ஒரு அன்னதானம் செய்கிறது, ஒரு போர்வை வாங்கி தர்றது, ஒரு காலணி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. மிக அற்புதமான ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.